வணக்கம் ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தத்தில் 14வது அப்டேட்டை பார்க்க போகிறோம். இது 3ஆம் தேதி மதியம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். மதியத்துலேருந்து இந்திய நேர இரவு 9 மணி வரைக்குமான மிக முக்கியமான அப்டேட். இஸ்ரேலில் ஈரானுடைய தாக்குதல் அப்படின்றது கடுமையாக இருக்குது. டெல் அவிவ் அப்படின்றது அவங்களோட தலைநகரம். அந்த இடத்துல ஹலான் கோஸ்ட் பகுதிகளில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பார்க்க முடிஞ்சது. அவங்களோட இன்டர்செப்டர் மிசைல் பல ஏவுகணைகளை தடுத்தாலும் ஒரு ஏவுகணை வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டெல் அவிவ், ஷெமேஷ், வெஸ்டர்ன் கலிலி, ஹைஃபா, அக்கா, நார்தர்ன் கோலன், நார்த் ஈஸ்டர்ன் மற்றும் தெற்கு இஸ்ரேல், அநேகமான இஸ்ரேலோட எல்லா பகுதிகள்லையுமே இப்போ இந்த தாக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி உலகத்திலேயே முதல் முறையாக பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அப்படின்றது சிங்கிள் வாரடை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருடமாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நாடுகள் ரஷ்யா, சைனா, அமெரிக்கா மற்றும் இந்தியா, இப்போ ஈரான் நம்மக்கிட்ட இந்த MIRVன்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், ஒரு ஏவுகணையில் ஒரு 30லேருந்து 60க்கும் அதிகமான தனித்தனி குண்டுகள் அந்த இடத்துக்கு கிட்ட போகும் பொழுது அது தனித்தனியாக பிரிஞ்சு ஒரே நேரத்தில் 50க்கும் அதிகமான டார்கெட்டை இதை லைவாக உலகம் பார்க்குறது இப்போ தான். இதை நம்ம டெல் அவிவில் பார்த்தோம். நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கான தாக்குதல், ஒரு ஏவுகணை அது பிரிஞ்சு ஏதோ கிளையாக பிரிஞ்சு ஒரே நேரத்தில் ஒரு 50 இடங்கள் தாக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலிலி மற்றும் இவங்களுடைய துறைமுக பகுதிகளில் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. ஒரு வீடியோ இணையத்தில் வைரல் ஆச்சு. இஸ்ரேலுக்கு எதிராக பேசக்கூடியவங்க அதை பயங்கரமாக வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இஸ்ரேலுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை ஈரான் தாக்கிட்டாங்க, அங்கே வந்து கதிர் இயக்கம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அதே மாதிரி தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா முந்தினத்து நைட்டு ஃபுல் சேனலில் ஓட்டுன்னு ஓடிட்டு இருந்தாங்க, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொல்லப்பட்டாரா அப்படின்ட்டு. இந்த மாதிரி செய்திகள்லாம் சென்சேஷன் டிஆர்பிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது ஆன்லைன்லேயும் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இதுதான் இஸ்ரேலில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல்கள். ஈரான் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா பேலஸ்டிக் மற்றும் ட்ரோன் தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய 8 அரபு நாடுகள், சைப்ரஸ் உட்பட மற்றும் இஸ்ரேல், இவங்க மேலே தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெஹரானில் இருக்கக்கூடிய குத்ஸ், ரிசர்ச் போல்வார்ட், மெராபாத் ஏர்போர்ட், கராஜ், புஷேர், கெர்மன்ஷா, கொராமாபாத், உர்மியா, கெர்மான், எக்தியார் ரோட், சவுத் ஈஸ்ட் ஆர்மி ஹெட் குவார்ட்டர், 5th ஆர்மி ஏவியேஷன், IRGC பேசஸ், உர்மியாஸ் நியூ ஹெட் குவார்ட்டர், பந்தார் அப்பாஸ் நேவல் பேஸ், புஷேர் நேவல் பேஸ், IRGCயோட இன்ஃபர்மேஷன் ஹெட் குவார்ட்டர், தப்ரிஸ் மற்றும் கோம், இந்த இடங்களில் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் இவங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெஹரானுடைய விக்ட்ரி போலீஸோட இன்டெலிஜென்ஸ் ஃபெசிலிட்டி, இவங்க தான் இந்த போராட்டக்காரர்களுடைய அடக்குமுறைக்கு மிக மிக முக்கியமாக சூத்திரதாரிகளாக இருந்தவங்க. இவங்களுடைய தலைமையகம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஈரானுடைய ரெட் கிரெசன்ட்டோடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 1000 மக்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய வான்படை தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அதோடைய என்ட்ரி மற்றும் அதோடைய அண்டர் கிரவுண்ட். இப்போ இதில் B2 பாம்பர்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா. சேட்டலைட் இமேஜரி மற்றும் IAEA சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு ரெண்டுமே இதை உறுதி செய்கிறாங்க. ஸோ நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரானோடது தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அந்த என்ரிச்மெண்ட், யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அந்த ரியாக்டர் அப்படின்றது கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஈரான் இதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா வெகு விரைவில் 11 அணு ஆயுதங்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ட்டு. பட் அணு ஆயுதம் இப்போதைக்கு அவங்களால உருவாக்க முடியாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய குர்திஸ்தான் பகுதிகளில் குர்திஷின மக்கள் ஈரானுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அவங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தாக்கியிருக்காங்க. இந்த இன மக்கள் ஈராக் பக்கமும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மல்டிநேஷ்னலாக ஒரே இனமாக இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுடைய தாக்குதல் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மஜீத் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு இவங்களுடைய விமானப்படை தாக்குதல் இஸ்ரேலோடது. அதே மாதிரி இப்போ டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சிலில் அவங்களுடைய அதிபர் மசூத் பெஷ்கியான், அதே மாதிரி அவங்களோட தலைமை நீதிபதி குலாம் ஹுசைன் மற்றும் அவங்களுடைய கார்டியன் கவுன்சில் கமிஷனர், இவர் ஒரு மால்வி இமாம், அவர் அலி ரசா ராஃபி, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இப்போ இந்த நாட்டை வந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி பல ரூமர்ஸ் இருந்துச்சு, அயத்தொல்லா அலியோடைய மகன் முஸ்தாபா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டாருன்ட்டு. பட் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க உறுதி செய்கிறாங்க. இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடைய ஆப்ரேஷன்ஸு, இதோடைய உக்கிரமும் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது.
வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஹெவியான வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து செய்திகள் வருது. இப்போ இந்த இடத்துல 9 வேவ், அதாவது ஒரு முறை 2 முறையில் பிப்ரவரி 28ஆம் தேதி மத்தியானம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 9 முறை அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் கிஷ் ஐலாண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் தான் இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃபில் ஈரானுடைய ஒரு ரேடார் பேஸ் இருக்குது, அதை தாக்கி அழிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி யூஎஸும் லோ காஸ்ட் காம்பேட் இதுன்னு சொல்லக்கூடிய லூகாஸ் அப்படின்ற ட்ரோன், இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஷை ட்ரோன் மாதிரி தான் இருக்கும், அதை இப்போ அமெரிக்கா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு லோ காஸ்ட் ட்ரோனை அமெரிக்கா இப்போ முதல் முறையாக யுத்த காலத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. லெபனனில் எடுத்தீங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாக்களுடைய 160 டார்கெட்ஸ் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கிரவுண்ட் இன்வேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மீண்டும் இவங்க லெபனானுக்குள்ளே போக மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ ஒரு 80 டவுன்கள் கிட்டத்தட்ட ஒரு எவாக்குவேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஹிஸ்புல்லாக்களை மொத்தமும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ ஹிஸ்புல்லாக்கள் தரப்பில் ஒரு 200 பேருக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருது. கத்தாரில் பார்த்தீங்கன்னா தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. ஈரானுடைய 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் Su-24 ரக ஃபைட்டர் ஜெட்ஸை கத்தாருடைய விமானப்படை வீழ்த்திருக்கிறதா வீழ்த்திருக்கிறதா இப்போ செய்திகள் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த இன்டர்செப்டார் ஸ்டாக்ஸ் அப்படின்றது தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய மீடியாவான சேனல் 12 வந்து கத்தார் வந்து ஈரான் மேலே ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்றத நம்ம உறுதி செய்ய முடியல. பட் இது நடத்தியிருந்தாங்கன்னா இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடியது 2 நாடுகள் தான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இப்போ 3வது நாடு கத்தாரும் உள்ளே போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கத்தாருடைய ஆயில் ஃபெசிலிட்டி, ஃபுஜாயிராவில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டியில் ஈரானுடைய ட்ரோன் வந்து பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 3வது லார்ஜஸ்ட் பங்கரிங் ஹப், உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய பங்கரிங் ஹப் தான். இந்த இடத்துல நடந்த தாக்குதல் அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 172 பேலஸ்டிக் மிசைல் இவங்க வந்து தடுத்துருக்கிறாங்க. மொத்தம் ஏவப்பட்டது 186. ஒமான்லேயும் இப்போ தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஒமானோடைய ரிசுட் போஸ்ட்டு, துக்கம் போர்ட், இந்த இடங்களில் தாக்குதல் கடுமையாக இருக்குது. சலாலா போர்ட்டுமே வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஒமான் மற்றும் பெர்ஷியன் கல்ஃபில் ஒமானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு உள்ளே போகாமல் அப்படியே ரோட்டில் எப்படி வண்டிகள் நிற்குமோ அது மாதிரி கப்பல்கள் லைன் கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வுகளும் நம்ம பார்க்குறோம். சவுதியை பொறுத்த வரைக்கும் ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பாசி மிகப்பெரிய ஹைலைட். அதே மாதிரி சவுதியோட அராம்கோ, இதில் ஒரு ஆல்டர்னேட் ரூட் அவங்க ரெட் சி மூலிமா எதிர்பார்க்குறாங்க, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் மூலிமா, அது தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுடைய ஏர்பான் கம்யூனிகேஷன் நோடு இதுவுமே சவுதியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சவுதியோடைய வாட்டர் டீசலினேஷன் பிளான்ட்டும் தாக்குதலுக்குள்ளே இருக்குது. பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், சைப்ரஸ் இது எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. பிரிட்டன் இப்போ இந்த இடத்துல புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா பிரிட்டனுடைய ஏர்பேஸை இவங்க தாக்கினதுனால இவங்க ஒரு போர்க்கப்பலை பிரிட்டன் அனுப்புகிறாங்க. ஸோ இப்போது ஈரானுக்கு எதிராக யூகே, இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் கத்தார், அடுத்தது ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் இவங்களும் சேருவாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரான்ஸ் தங்களுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அனுப்புகிறாங்க. 32 ரஃபேல் விமானங்களை கொண்ட ஒரு அதிபயங்கரமான போர்ப்படை, அதை அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ஆயில் டேங்கரை ஈரான் சுட்டு வீழ்த்தினதுனால அந்த ஆயில் டேங்கரில் பணியில் இருந்த 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அயத்துல்லா அவர்கள் இறந்து போனதுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம், அதெல்லாம் ஓகே. 3 இந்தியர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு யார் போராடுவா, இவங்களுக்கு யார் அஞ்சலி செலுத்துவா அப்படின்றது தெரில. ஸோ பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு இங்கே ப்ளே ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்கா தன்னுடைய மொத்த தூதரகத்தை காலி செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் ஹைலைட்டாக நம்ம பார்க்கணும். அமெரிக்காவுடைய அஃபிஷியல் பேஜில், எம்இஏவுடைய அஃபிஷியல் பேஜில் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நீங்கள் உங்களோட இதை பார்த்துங்க, எங்களால் பண்ண முடியாது. உலகத்தோடைய நம்பர் 1 நாடு, மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு, தன்னுடைய நட்பு நாட்டிலிருந்து சொந்த நாட்டு குடிமகன்களை எங்களால் வெளியில் எடுக்க இயலவில்லை அப்படின்றாங்க. உக்ரைனில் 27,000 மாணவர்களை நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்தோம். இதே கல்ஃபில் போன முறை நடந்தபோது கிட்டத்தட்ட 60,000 பேர் நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்தோம். எல்லாத்தும் வந்த பிறகு
நம்ம நாட்டையும் நம்ம நாட்டுடைய விமானப்படை இராணுவத்தையும் அரசையும் குறை சொல்றது நம்பர் 1 பவர் இப்போ சொல்றாங்க. அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காங்க அவங்க. எங்களால் மீட்டெடுத்து வர முடியாது, நீங்கள் எப்படியாவது வந்த வழியை பாருங்க, ஜோர்டன் வழியாக வர வழியை பாருங்க, வேற எப்படியாவது தப்பிச்சு வாங்க, எங்களால் வந்து உங்களை மீட்டெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாமோ உக்ரைன் ரஷ்யா போர் பீக்கில் இருந்தபோது நம்மளுடைய விமானங்கள் போய் இறங்கி, நம்மளுடைய அமைச்சர்கள் போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய 25,000க்கும் அதிகமான மாணவர்களை மீட்டெடுத்து திரும்ப வந்து இங்கே பூங்கொத்து கொடுத்து வரவேற்றோம். ஸோ ஒரு நாட்டோடைய எவ்வளோ வேணால் இழிவுபடுத்தலாம், அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை இதுக்காகவோ தனிப்பட்ட வெறுப்புக்காகவோ இழிவுபடுத்தலாம். ஆனால் எந்த இடத்துல நம்ம வேறுபட்டு நிற்கிறோன்றதுக்காக இந்த இதை சொல்கிறேன். இப்போது இந்த ஆன்டி ரெவல்யூஷனரி குரூப் ஈராக்கோடைய குர்திஷ் பகுதிகளில் அங்கே ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்குது. அந்த இடத்த வந்து இவங்க தாக்கியிருக்காங்க, ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இந்த காமெடி தான் நீங்கள் கேட்கணும். பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுதியும் ஒமானையும் ஈரான் பெரிய அளவுக்கு தாக்கலை. ஏன் தெரியுமா? சவுதியும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது. ஸோ நாங்கள் ஈரான்கிட்ட சொன்னோம், பாஸ் எங்கள்கிட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது, நீங்கள் அவங்கள தாக்கினீங்கன்னா நாளைக்கு நாங்கள் அவங்க கூட சேர்ந்தோன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஓகே பாஸ் நாங்கள் வந்து தாக்கலை, இது எப்படியா இது பண்ணுவோம், நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வராதிங்க. அதனால தான் வந்து பாகிஸ்தான் சவுதிக்கு வந்து படைகளை அனுப்பலை, இல்லைனா நாங்கள் போய் கலட்டி அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி உலகமே பார்த்து சிரிக்கக்கூடிய அளவு காமெடி. இவங்களை ஆப்கானியர்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் எப்படி சவுதி தன்னுடைய இராணுவத்தை அனுப்பணும்? சொந்த நாட்டே அவங்க நாட்டை தாக்குறதுக்கே இன்னும் சவுதியோட விமானப்படை எங்கேயுமே பறக்கவே இல்லை. இப்போ சவுதியை தாக்கும்போது 3 நாள், இது 4வது நாள் ஆச்சு. அப்போது பாகிஸ்தான் உதவிக்கு வந்திருக்கணும். ஆனால் பாகிஸ்தானும் ஒன்றும் கழட்டலை. ஆனால் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிரட்டினதுக்கு பிறகு தான் ஈரான் வந்து சவுதி மேலே தாக்குதலை நிறுத்தி கம்மி பண்ணிட்டாங்க. யுஏஇ பஹ்ரைன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தாக்குறாங்க அப்படின்ட்டு. இந்த கலவரத்துக்கு நடுவில் இந்த காமெடியும் நடக்குது. ஸோ இந்த இடத்துல இன்டர்நேஷ்னலாக ஈரானுக்கு தலைவலி கொடுக்கக்கூடிய இல்லை தெஹ்ரானுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ இவங்களுக்கு எதிராக வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா இவங்க மேலே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல்கிட்டே அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா ஈரானோடைய 90% கச்சா எண்ணெய்ன்றதுக்கு சிங்கிள் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ அந்த பாதையும் தடுக்கப்பட்டிருக்கு, அங்கே வந்து கச்சா எண்ணெயும் வரல. சைனாவோடைய ஆட்டமும் இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அவங்களுக்கும் ஷேக் ஆகிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் மேலே அவங்க ஒதுக்கி இருந்தாங்க. வீக்கெண்டுங்க முடிச்சுட்டு வந்து பேசுகிறோம்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வீக்கெண்ட் முடிச்சு திங்கக்கிழமை பேசுகிறோம்னாங்க. இதுக்கு நடுவில் ஈரான் போய் இவங்களுடைய RAFோட பேஸை தாக்கின பிறகு இப்போ எல்லா நாடுகளும் இவங்களுக்கு எதிராக ஒன்று சேர்றாங்க. இது கண்டிப்பாக ஈரானுக்கு நல்லது கிடையாது. இவங்க தாக்குதல் நடத்தி பேச்சுவார்த்தைக்கு இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்கணும்னு பார்க்கணுமே தவிர ஒரு சூசைடல் மோல்டில் ஈரான் போகிறது அப்படின்றது கிளியர் கட்டாக இது ஒரு இதுவாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிரான குரல்களும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஆயில் மார்க்கெட் இப்போது பெனட் க்ரூட் அப்படின்றது 84லேருந்து 87 வரைக்கும் போயிடுச்சு. அமெரிக்காவுடைய உள்ளூர்லேயுமே இஸ்ரேல் வந்து நம்மளை போட்டு பார்த்துட்டாங்க, இஸ்ரேல் நம்மளை இந்த தேர்தல் இழுத்து விட்டாங்க. கத்தார், சவுதி, இஸ்ரேல் இந்த 3 நாடுகள் சேர்ந்து தான் அமெரிக்காவை இங்கே இழுத்து விட்டாங்கன்ற கருத்துக்கள் வலுப்பெற்றுட்டே இருக்குது. 4ல் 3 அமெரிக்கர்கள் இந்த போரை விரும்பலை, ஒருத்தர் 25% இந்த போரை விரும்புகிறாங்க. பட் இந்த போர் முடியறதுக்கான எந்த விதமான சம்பவம் தெரியல. 2 ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் இன்னொரு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.